பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழக வருகையும் தமிழகத்தில் உளறிய உளறலும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த வீடியோ நான் நகர்த்தலான் இருக்கேன். ஏன் ஜே.பி. நட்டா இங்கே உளரணும்? இது நாள் வரைக்கும் அண்ணாமலை உளர்னது யார் கண்ணுக்கும் தெரியாதா? இப்போது தமிழகத்தில் பாஜகவினுடைய செல்வாக்கு கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஊடகங்கள் சித்தரிக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய அந்த செல்வாக்கு கூடியிருக்கு அப்படின்னா பாஜகவை பற்றி, பாஜகவுடைய சித்தாந்தத்தை பற்றி, பாஜகவின் ஒரு சங் பரிவார கட்சியை பற்றி, பாஜகவினுடைய கொள்கையை பற்றி அறியாதவர்கள் தான் இந்த பாஜகவில் முழு வீச்சோடு, ஏன்னா அவர்களுக்கும் பதவியை கொடுத்து விட்டு, கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள் வரைக்கும் பதவியை கொடுத்து விட்டு தெரியாது அவங்களுக்கு மோஸ்ட்லி பாஜகவினுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, எதுக்காக பாஜக இப்படி இவ்வளோ போராடுது அப்படின்றலாம் தெரியாத நபர்களுக்கு இதை கொடுத்து விட்டு பாஜக செல்வாக்கு கூடிருச்சுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு மாய்மாலத்தையும் பிம்பத்தையும் கட்டவிழ்த்து விட இந்த பாஜக அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். மத்திய பாஜக அரசுன்னு சொல்லி ஒரு சமூக வலைத்தளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. மதவாதத்தை மட்டுமே நம்பி அரசியல் செய்யக்கூடிய இந்த பாஜக அரசு எந்த நம்பிக்கையில் தமிழகத்தில் ஜே.பி. நட்டா இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு ஊடகத்தினுடைய ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் பேசிய பேச்சை நம்மளால் கேட்க முடிந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜே.பி. நட்டா முதல்ல அண்ணாமலை அவர்கள் இங்கே உளறி முடிச்சிட்டாப்ல. அடுத்தது ஜே.பி. நட்டா. ஜே.பி. நட்டான்றது பாஜகவினுடைய தேசிய தலைவர். தேசிய தலைவர் என்பது நமக்கெல்லாம் ஒரே தேசிய தலைவர் தான். அது நம்மளுடைய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அவர் எந்த தேசியத்துக்கு தலைவர் அப்படின்றது தெரியல. ஒருவேளை இந்திய தேசியத்துக்கு தலைவராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். சும்மா தேசிய தலைவர், பாஜகவினுடைய தேசிய தலைவர் வருகிறார்னு வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய பேச்சுக்களாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது ஒரு அரசு அப்படின்னு சொல்லி திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக தமிழகத்தை சீரழிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய நாட்டையுமே சீரழிக்கிறதா பாஜக அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்போமா மாட்டோமா அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தமிழகத்தை சீரழிக்கிறது அப்படின்னா ஏன் இந்திய நாட்டை சீரழிக்கிறதா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் கேள்வி கேட்காம இருக்கிறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நேற்று நைட் பேசி போயிருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் அதை வச்சு தான் ட்ரோலே செய்வாங்க. தமிழகத்தை பாஜக அரசு, குறிப்பாக மோடி அவர்கள் ஒரு பெரிய அளவில் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை பேசியிருக்கிறாங்க. இதில் பாஜக தலைவரோ பாஜகவினுடைய பிரதமரோ, அதாவது சிஎம் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களோ தமிழ்நாட்டை நேசிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போட்ட ஒரு மழை வெள்ளம் தமிழகத்தில் வந்துச்சு. அப்போது இந்த நேசிக்கக்கூடிய பிரதமர் என்ன வாக்குறுதி அளித்தார்? பணம் தரோம், எல்லாருக்கும் நிவாரண உதவி பண்ணுங்க, நான் இருக்கேன், நீங்கள் போங்கன்னு சொன்ன முதலமைச்சர். நீங்கள் போங்கன்னு சொல்லி முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்ச பிரதமர் மோடி அவர்கள் பிறகு என்ன நினச்சார்? கையை விரிச்சு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி ஒன்றிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை விட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு நான் தான் அப்படின்ற ஒரு தோணியில் பேசிய பேச்சை நம்மளால் கேட்க முடிஞ்சது. எந்த நம்பிக்கையில் இங்கே இப்படி பாஜக அரசு, பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கும், தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஊழலற்ற ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு நேர்மையான ஆட்சியை கொடுப்போம், சிஏஜி அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்துச்சு, 7.5 லட்சம் கோடி ரூபாய், அது ஊழல் இல்லையா? இல்லை அம்பானி அதானிகளுக்கு உலக பணக்கார பட்டியலில் 2ஆம் இடம் 1ஆம் இடம், இது ஊழல் இல்லையா? கார்ப்பரேட் நிதிகளுக்கு ஏறக்குறைய 33% நினைக்கிறேன், அதிலிருந்து 12% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவி மக்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரி இன்னும் அதிகமாக்கப்பட்டிருக்கிறது, இது ஊழல் இல்லையா? பெட்ரோல் இருந்து டீசல் இருந்து இது அதிக அளவில் தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி ஒட்டுமொத்த மக்களையுமே பெரிய அளவில் பாதிச்சிருக்கு, இது ஊழல் இல்லையா? பஞ்சாபில் இன்று வரைக்கும் இப்படி ஏனைய நகரில் விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க, அது இப்போ ஊழல் இல்லையா? ஏன் உங்களுடைய ஆட்சி நல்லாச்சு அப்படின்னா போராட்டம் நடக்கக்கூடாது, மக்களுடைய அந்த ப்ரொட்டஸ்ட்டே உங்களுடைய ஆட்சியை காலி பண்ணிடுமே அப்படின்ற ஒரு இதை ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதி மதத்தை வச்சு பிளவுபடுத்தணும், மதத்தால் ஒன்றிணைச்சி மத அரசியலை மட்டும் செஞ்சு மதத்தை மட்டுமே கையில் எடுத்து இப்படி பண்ணக்கூடிய நீங்களா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜக பற்றி தெரியாதவங்க
100ல் கொஞ்சம் பேராக இருந்தாலும் பாஜக பற்றி தெரிஞ்சவங்க 100க்கு 100 பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. தெரிஞ்சவங்க எதிர்க்கிறாங்க. என்ன போன்ற ஆட்கள்லாம் தெரியுது, எதிர்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா வேறு எந்த மாநிலத்திலையும் நம்ம வந்து ஞாபகப்படுத்த வேணாம், மணிப்பூரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பூரில் நடந்த அந்த துயரம், அந்த கேவலமான சம்பவம் இன்று வரைக்கும் பிரதமரோ பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்களா? இல்லை. ஏன்னா அவர்களுக்கு நாட்டுக்கு மேலே அக்கறை இல்லை. மதத்தை பரப்பணும், மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி இந்துக்களுடைய ஓட்டுக்களை மட்டும் சம்பாதிக்கணும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்த பாஜக அரசு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் கேபி பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. மதத்தை விட்டுமே வந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி. மோடி அவர்கள் தமிழகத்தை ரொம்ப பெரிய அளவில் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரொம்ப ஏற்புடையது தான். அப்படின்னா ஓட்டுகளுக்காக தலைவர்கள் என்ன வேணால் பேசுவாங்க. அதை வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் நம்ம தான் நிதானமாக சிந்திக்கணும். இது உண்மைதானா, இது முற்றிலும் உண்மையாக பேசப்படுகிறதா அப்படின்றத. தமிழ்நாட்டில் திமுக சீரழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படி சொல்கிறாங்கன்றது தெரியல. மேபி இருந்தால் அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். இங்கே வந்து நாங்கள் நல்லது செய்வோன்றதை விட திமுக அது பண்ணிருச்சு, திமுக இது பண்ணிருச்சு, திமுக அது பண்ணிட்டு, திமுக இது பண்ணிட்டு, ஏன் வந்து திமுக மேலே உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொலவெறி? திமுக இல்லை அப்படின்னா ஆரியத்திற்கு இங்கே வழிவகை செய்யப்படும் அப்படின்றதெல்லாம் கடந்த கால வரலாறு கூட. இன்றைக்கி திமுக போன்ற அதிமுக போன்ற பெரும் கட்சிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க பண்ணலைன்றதை நான் பேச முடியாது. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அதற்கு சட்டம் இருக்குது, இடி இருக்குது, கோர்ட் இருக்குது. இவங்க முடிவு பண்ணட்டும், இவங்க ப்ரூவ் பண்ணட்டும். ஆக ஆனால் ஜேபி நட்டா பேசிய பேச்சு பேசுகிறதுக்கு மைக் இருந்துச்சு அப்படின்னு லால் சலாமில் கூட ரஜினி அழகாக சொல்லியிருப்பார். மைக்கு இருக்குது, நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய் இருக்குது அப்படின்னா கேட்கக்கூடிய காதுகளுக்கு அந்த வார்த்தை கசப்பாக அனுபவத்தை தந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அதே போல் ஜேபி நட்டா அவர்கள் செங்கோலை தமிழகத்திலிருந்து தான் அங்கே போய் நாடாளுமன்றத்தில் வச்சுருக்கிறோம், பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கிறோம். என்ன பண்ணோன்றதை விட தமிழக மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றதை அவங்க சொல்லலை. பண்ணோம் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். யாருக்கு கொடுப்பீங்க ஊழலற்ற ஆட்சியை? தமிழ்நாட்டில் அமைதியாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் பிரச்சனைத்தை உண்டு பண்ணி எதுவுமே மறக்கலை. குஜராத்து, மணிப்பூர், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இப்படி சொல்கிறாங்க. பெரிய அளவில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை நேசிக்கிறார். எங்கே போனாலும் தமிழக புலவர்களையும் தமிழக மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்ககால இலக்கியங்களையும் அதிக அளவில் பேசுகிறாரு. குறிப்பாக திருக்குறள் பேசுகிறாரு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நேசிக்கக்கூடிய மனுஷன் குஜராத்தையும் உத்தரப்பிரதேசம் நேசிக்கிறார். அங்கே நாங்கள் வரியில் வந்து ₹1 உத்தரப்பிரதேசோட கூட கொடுத்தோம் அப்படின்னா வெறும் வரக்கூடிய வரி 25 பைசா மட்டும்தான் எங்களுக்கு வருது. மோடி நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில், மோடி நேசிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ₹1 கொடுத்தாங்க அப்படின்னா பதிலுக்கு ₹3 மேலே அங்கே போகுது. இதுதான் வந்து மோடி நேசிக்கக்கூடிய ஒரு நேசிப்பு. மோடி தமிழ்நாட்டை லவ் பண்ணுறார். பார்த்துக்கோங்க. ₹1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு திருப்பி வரக்கூடிய அந்த பைசா வெறும் 25 காசு மட்டும்தான். ஆனால் இதே உத்தரப்பிரதேசோ குஜராத்தோ மோடி ஆளக்கூடிய, அதாவது குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மிஞ்சிய அவங்கள்ட்ட எந்த ஒரு வருவாயும் இல்லை. தமிழ்நாடு தான் அதிக வருவாயும் அதிக ஜிஎஸ்டியும் கட்டுதே தவிர. ஆனால் இங்கே ஒரு 3 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 3 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ₹6 லட்சம் உத்தரப்பிரதேசத்துக்கும் நம்ம ஏனைய மாநிலங்களும் கொடுக்குறாங்க. இதில் மோடி எதை நேசிக்கிறார் அப்படின்னு தெரியல மதிப்பிற்குரிய ஜேபி நட்டா அவர்களே. அடுத்து அண்ணாமலை அவர்கள் நிறைய உளறார். இங்கே வந்து 3 கட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. 3 செட்டாக வந்து யோசிக்கிறாங்க. கருத்து கணிப்பு கூட அப்படி தான் வந்திருக்கு. பாஜகவுக்கு இத்தனை தொகுதி போயிடும், திமுகவுக்கு இத்தனை தொகுதி போயிடும். எனக்கு தெரிஞ்ச கருத்து கணிப்பில் நான் பார்த்தது 39 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கூட்டணி மட்டும் பிசிறு தட்டும், அது அதிமுகவா இல்லை நாம் தமிழரான்னு தெரியல. அப்படின்னு தான் நாங்கள் கருத்து கணிப்பு கேட்டோம். ஆனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களாகிய நீங்களும் நானும் தான் நன்கு யோசிக்கணும். ஜேபி நட்டா உளறிய அந்த பேச்சுகளும் உளறிக்கொண்டே இருக்கும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்களும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா. நன்றி, வணக்கம்.